வெல்கம் டு உபயோக சிந்தனை. சிறுவர் கதைகள். தலைப்பு: வருத்தம் நீங்கியது. வாங்க கதை கேட்கலாம். அடர்ந்த காட்டில் சின்ன காகம் இப்போதுதான் பறக்க கற்றிருந்தது. உற்சாகமாக பறந்து கொண்டிருக்கும் அந்த சின்ன காகம் இன்று மரக்கிளையில் சோர்ந்து போய் அமர்ந்திருந்ததை பார்த்தது அம்மா காகம். என்ன சின்னு, அப்படி என்ன உனக்கு மனக்கவலை? இன்று வெகு நேரம் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் முகம் வாடிப்போயிருக்கிறது என்று கேட்டது அம்மா காகம். என்னவென்று சொல்வது அம்மா? நான் கருப்பாக அழகின்றி இருக்கிறேன். இதுவரை நீ என்னை அழகே, முத்தே என்று கொஞ்சினாய். அதை கேட்டு நான் அழகி என்று நினைத்திருந்தேன். இன்றுதான் முதலாக சற்று தூரம் பறந்து சென்றபோது வழியில் ஒரு குளத்து நீரில் என் உருவத்தை பார்த்தேன். நான் எவ்வளவு கருப்பாக இருக்கிறேன் என்று கவலையோடு சொன்னது சின்ன காகம். அதை கேட்டு அம்மா காகம், சின்னு, இதற்காகவா கவலைப்படுகிறாய்? இயற்கை ஒவ்வொரு பறவையையும் ஒவ்வொரு நிறத்தில் படைத்திருக்கிறது. இதில் கவலைப்பட என்ன இருக்கிறது என்று ஆறுதல் கூறியது. இல்லை அம்மா, எத்தனையோ பறவைகள் அழகாக இருக்கின்றன. நான் மட்டும் கருப்பாக இருப்பது எனக்கு கவலையை தருகிறது என்று சொன்னது அந்த சின்ன காகம். சரி, நீ என்னோடு வா, நான் உன்னையும் அழகாக மாற்றி காட்டுகிறேன் என்று அழைத்தது அம்மா காகம். சரி, எப்படியோ நான் அழகாக மாறினால் போதும் என்று நினைத்த சின்ன காகம் அதனுடைய அம்மாவோடு புறப்பட்டு சென்றது. இரண்டும் முதலில் ஒரு ஏரிக்கரையை அடைந்தன. ஏரியில் வெள்ளை நிற அன்னப்பறவை ஒன்று நீந்திக் கொண்டிருந்தது. அந்த அன்னப்பறவையிடம் அம்மா காகம், அன்னமே, நீ எவ்வளவு வெண்மையாக இருக்கிறாய், அதனால் நீ மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்று எண்ணுகிறேன், அப்படித்தானே என்று கேட்டது. அதை கேட்ட அன்னப்பறவை அம்மா காகத்திடம், இதுவரை நானும் என்னை அழகு என்று நினைத்திருந்தேன். ஆனால் சில நாட்கள் முன்பு ஒரு கிளியை பார்த்தேன். நான் வெறும் வெண்மையாக இருக்கிறேன். ஆனால் கிளியோ உடல் முழுவதும் பச்சை நிறமாகவும் அழகு சிவப்பு நிறமாகவும் 2 வண்ணங்களில் இருக்கிறது. அன்றிலிருந்து எனக்கும் உடலில் 2 நிறங்கள் இல்லையே என்று கவலை வந்து விட்டது என்று சொன்னது. அன்னப்பறவை சொன்னதை சின்ன காகமும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தது. ஓ, அப்படியா, சரி, நாங்கள் வருகிறோம் என்று அன்னப்பறவையிடம் சொன்ன அம்மா காகம் சின்ன காகத்தை அழைத்து கொண்டு நேராக ஒரு ஆலமரத்தின் அருகில் வந்தது. ஆலமரத்தில் ஒரு கிளி தங்கியிருந்தது. அது அழகாக சத்தமிட்டு கொண்டிருந்தது. அம்மா காகம் அந்த கிளியிடம், என்ன கிளியக்கா, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாய் போலிருக்கிறது. உனக்கென்ன, உன் உடல் பச்சை நிறத்தில் பளபளக்கிறது. உன் அழகோ பவளம் போல சிவந்திருக்கிறது. அழகான தோற்றத்தை பெற்றிருந்தால் யாருக்குத்தான் மகிழ்ச்சி தோன்றாது என்று நகைச்சுவையாக பேசியது. அம்மா காகத்திடம் கிளி, நானும் என் அழகை பற்றி பெருமையாகத்தான் நினைத்திருந்தேன். ஆனால் சில மாதங்களுக்கு முன்பு ஒரு அழகான மைனா பறந்து வந்தது. மைனாவின் நிறம் வெள்ளை. அதன் அலகு நீளமாக இருந்தது. அதன் கண்கள் கருப்பு. அதன் குரல் இனிமையாக இருந்தது. என்ன அழகு அதற்கு! நான் அதைப்போல அழகாக இல்லை என்று சொன்னது. மைனாவை சந்தித்து பேசியபோது மைனா, ஒரு வாரத்திற்கு முன்பு ஒரு மயிலை பார்த்தேன். மயிலின் உடலில்தான் எத்தனை நிறங்கள். அதன் கழுத்து கருநீல வண்ணத்தில் ஜொலிக்கிறது. தோகையோ பச்சையும் நீலமுமாய் இளநீலமுமாய் மின்னுகிறது. கண்களோ அழகாக சிவந்து காணப்படுகின்றன. மயிலின் அழகிற்கு முன் நான் என்ன அழகு என்று சலிப்பாய் சொன்னது மைனாக்குருவி. ஓ, அப்படியா, சரி, நீ உன் வேலையை கவனி,
நாங்கள் வருகிறோம் என்று சொன்ன அம்மா காகம் சின்ன காகத்தையும் தன்னோடு அழைத்து கொண்டு வெகு தூரம் சென்றது. அவை இரண்டும் நடந்து காட்டை விட்டு வெளியேறி நகரப்பகுதிக்கு வந்துவிட்டன. நகரத்தில் அழகான பறவைகள் சரணாலயம், காட்சி சாலை இருந்தது. அம்மா காகம் சின்ன காகத்தை பறவைகள் காட்சி சாலைக்குள் அழைத்துச் சென்றது. அங்கே பெரியதொரு கூண்டில் மயில் ஒன்று அடைபட்டிருந்தது. அம்மா காகம் சின்ன காகத்திடம் நேராக அந்த கூண்டின் அருகில் செல் என்று கூறியது. மயிலிடம், என்ன மயிலே, என்ன மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறாய் போல, உன் உடலில்தான் எத்தனை எத்தனை நிறங்கள், பறவைகளின் ராணி என்று உன்னை அழைக்கிறார்கள். பாவம், என்னுடன் வந்திருக்கும் சின்ன காகத்தை பாரேன், கண்ணங்கரேல் என்று இருப்பதால் கவலையோடு இருக்கிறது என்று மெதுவாக ஆரம்பித்தது. அவ்வளவுதான். மயில் இதுவரை தன் மனதில் இருந்த வருத்தத்தை எல்லாம் கூறத் தொடங்கியது. அம்மா காகத்துடன் சேர்ந்து சின்ன காகமும் அதை கேட்கத் தொடங்கியது. காகமே, நீ என்னைப் போல பல நிறங்களோடு இல்லை என்று வருத்தப்படுகிறாய். ஆனால் உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? என் உடலின் நிறங்களே எனக்கு எதிரியாக அமைந்துவிட்டன. என் அழகை பிறர் பார்த்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே என்னை இந்த கூண்டில் மனிதர்கள் அடைத்து வைத்திருக்கிறார்கள். என்னால் சுதந்திரமாக எங்கும் செல்ல இயலவில்லை. ஆனால் உன்னை பார், எவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறாய். பறவை இனங்களிலேயே காகங்களை மட்டும்தான் எந்த மனிதரும் கூண்டில் அடைத்து வைப்பதில்லை. உண்மையிலேயே நீ கருப்பாக இருப்பதற்கு மகிழ்ச்சி அடைய வேண்டும். உன்னை போல சுதந்திரமாக பறக்க முடியவில்லையே என்று நாங்கள் எல்லோரும் தவிக்கிறோம் என்று சொல்லி முடித்தது மயில். மயில் சொன்னதையெல்லாம் சின்ன காகம் கேட்டது. மயில் சொல்வதும் உண்மைதானே. காக்கை இனத்தை மட்டும்தானே மனிதர்கள் கூண்டில் அடைத்து வைப்பதில்லை. நம் கருப்பு நிறம்தான் எப்போதும் நம்மை சுதந்திரமாக வைத்திருக்கிறது என்று உணர்ந்தது. சின்ன காகத்தின் வருத்தம் நீங்கியது. என்ன சின்ன காகமே, இனிமேலும் உன்னை அழகுபடுத்திக் கொள்ள வேண்டுமா? அப்படியானால் சொல், என் நண்பன் ஒருவனிடம் கூட்டிச் சென்று உன் மீது வண்ணம் பூசிவிட சொல்கிறேன் என்று குறும்பாக கேட்டது அம்மா காகம். இதை கேட்ட சின்ன காகம், ஐயோ வேண்டாம் அம்மா, எனக்கு நல்ல பாடம் புகட்டினீர்கள். இனி நான் என் கருப்பு நிறம் குறித்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டேன். நாம் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்து வெகுநேரம் ஆகிவிட்டது. வாருங்கள், நம் இடத்திற்கு செல்லலாம் என்று உற்சாகமாக அழைக்க, அம்மா காகமும் மகிழ்ச்சியாக சின்ன காகத்தை அழைத்து கொண்டு காட்டிற்கு திரும்பியது. எளிமையாக வாழ்வதே பல துன்பங்களிலிருந்து நம்மை காப்பாற்றும். வெளி தோற்ற அழகை விட நல்ல உள்ளத்து அழகே சிறந்தது. இல்லாத ஒன்றை தேடுவதை விட்டுவிட்டு இருப்பதை கொண்டு திருப்தியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த கதை பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வரும் கதைகளையும் கேளுங்கள். நன்றி. சுபம்.